ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்களா நீங்கள்? இல்லைனா குரூப் 4 குரூப் 2க்காக பிகினராக இருக்கீங்களா? படிக்கிறதுல பிகினராக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா 3 மாதம் இல்லை 2 மாதத்துல கூட நம்மளால கிளியர் பண்ண முடியும். கரெக்ட். எல்லாருமே வந்து 1 மாதம் நான் படிச்சு கிளியர் பண்ணேன், 2 மாதம் நான் படிச்சு கிளியர் பண்ணேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்க டிப்ஸ் இந்த 5 டிப்ஸாக தான் மெயினாக இருக்கும். என்ன டிப்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையே மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா மாத்த முடியும். எதுக்கு அப்படின்னா, நான் சொல்ற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி குறைந்தபட்சம் 3 மாசம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஆனுவல் பிளானர், கவர்மெண்ட்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதுக்கான எக்ஸாம்க்கான டைம் டேபிள் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அந்த டைம் டேபிள்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸை நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நான் சொல்ற இந்த 5 ஸ்டெப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் 1, நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஷெட்யூல் போடுறீங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் இல்ல இவ்வளவு நாள் படிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா ஷெட்யூல் போடுற பழக்கம் இருக்கு. ஷெட்யூலே போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஷெட்யூல் ரொம்ப லாங் டேஸ்க்கு போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 30 நாளைக்கு நம்ம ஷெட்யூல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 30 நாளைக்கு நம்ம போடும்போது 30 நாள்ல ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை 2 நாள் மிஸ் பண்ணிட்டாலோ அடுத்து லேக் ஆயிட்டே இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தோம், அப்ப நம்ம வந்து ஒரு நாள் விட்டுட்டோம், 2 நாள் விட்டுட்டோம், அப்படியே சரி நம்ம விட்டுட்டோம் விடு, அடுத்த நாள் படிப்போமா அப்படின்னு நம்ம படிப்போமா? தப்பு. அது நம்ம பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நாளும் சேர்த்து நம்ம படிக்காமலே இருக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு இல்ல, சோ இன்னும் புதுசா ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். கரெக்டா? அப்போ அந்த தப்பை பண்ணாதீங்க. குறைந்தபட்ச அளவிலான ஒரு வாரத்துக்கான ஷெட்யூல போடுங்க. அதை நம்ம ஒழுங்கா முடிக்கிறோமான்னு செக் பண்ணுங்க. அதை நீங்க முடிக்கல அப்படின்னா அதை நீங்க எப்படி முடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம 1 மாசம் 1 வருஷம், சில பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும்லாம் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க, 6 மாசத்துக்கு அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி போட்டா நம்ம போட்டிருக்க ஷெட்யூல்ல இருந்து நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த கொடுக்கும். ஓகேங்களா? நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து குறைச்சி விட்டுரும். நீங்க நம்ம ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலையே, அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால ஷெட்யூல் ரொம்ப நாளைக்கு போடாதீங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு கேக்குறீங்களா? புக் டேட்டாஸை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை குரூப் 1 இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் எல்லாரோட வீடியோஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு விஷயத்த மறக்காம சொல்லியிருப்பாங்க, புக் டேட்டாஸை படிக்கணும். ஓகேங்களா? நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வேணா சேர்ந்து படிங்க, எங்க வேணா வந்து மெட்டீரியல் வச்சு படிங்க, ஸ்டடி மெட்டீரியல் அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு, எந்த மெட்டீரியல் வேணா படிங்க, ஆனா புக் டேட்டாஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் மெட்டீரியலுமே உங்களுக்கு புக் டேட்டாஸ்ல இருந்தா எடுத்து கொடுப்பாங்க. அதர் சோர்சஸ் ரெஃபர் பண்ணலாம். எப்பனா மேபி 1 or 2 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புக்ல இல்லாதப்போ நீங்க அதர் சோர்சஸ் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதுவுமே வந்து ஒருத்தர் எழுதி வச்ச புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்டடி மெட்டீரியலுக்கு மட்டுமே அழையாதீங்க. நம்ம இந்த இன்ஸ்டியூட் போய் படிக்கலாமா, அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கலாமா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மெயின் திங்கா நீங்க வந்து எதை படிக்கணும் அப்படின்னா புக் டேட்டாஸை ஃபாலோ பண்ணுங்க. புக் டேட்டாஸை மீறின விஷயம் வந்து உங்களுக்கு வேற எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி புக் டேட்டாஸ் படிக்கும்போது ஓல்டு பிளஸ் நியூ ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயம் சிலபஸ் படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா ஓல்டு புக்லயும் இருக்கும், நியூ புக்லயும் இருக்கும். அப்போ நீங்க ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்களால மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? புக் டேட்டாஸ் படிக்கிறோம்ன்றதுக்காக இப்ப இருக்க அப்டேட் புக்கை மட்டுமே நம்ம படிக்க கூடாது, ஓல்டு புக்ல இருக்க கண்டென்ட்டையும் நம்ம சேர்த்து படிக்கணும். இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 3 போலாங்களா? நம்பர் 3 அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வராத கொஸ்டினை வராத டாபிக்கை நம்ம ஒரு 2 நாள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரோஜனமே இல்லை தானே. அபிஷியலா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கொஸ்டினோட வெயிட்டேஜ் சொல்லிட்டாங்க, சிலபஸ் அப்டேட் பண்ணி சிலபஸையும் வெளியே விட்டுட்டாங்க. இவ்வளவும் நம்மளுக்கு ஃபேவரா கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தோம் இல்ல நான் புக்கு ஃபுல்லா படிப்போம், புக்ல எங்க இருந்து வேணா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க சிலபஸ் படி தான் கேட்க போறாங்க. அவங்களே அனலைஸ் பண்ணி பாலிட்டில 15 கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன், ஜிஎஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல வந்து பாலிட்டிக்கு இத்தனை கொஸ்டின்ஸ், ஹிஸ்டரிக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ், யூனிட் 8க்கு 20 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்
எக்கனாமிக்ஸ் 20 கொஸ்டின் பிரிச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுல இருக்க டேட்டா சம்பந்தமா தான் கேட்க போறாங்க. அப்போ அதுல இருக்க டாபிக்ஸ் மட்டுமே நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே அதை செலவிட்டு நம்ம படிச்சா அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியுமே. அன்வான்ட் டேட்டா, அன்வான்ட் டைமை செலவு பண்ணி நீங்க படிக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி படிக்கிறது அன்னெசசரி, நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால ஹார்ட் ஒர்க் பண்றதை விட முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றது. இந்த காலத்துல நீங்க நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்களுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. சிலபஸை எடுங்க, சிலபஸை முதல்ல படிங்க. சிலபஸை முதல்ல நீங்க மனப்பாடமா படிங்க. ஒரு வாரம் ஆனாலும் சரி நீங்க சிலபஸை மட்டுமே படிங்க. ஒரு நாள்ல மண்டையில ஏறுற விஷயம் இல்ல சிலபஸ். ஒரு வாரம் படிங்க, ஒரு 50% தான் ஏறும். அப்போ கூட பரவாயில்ல, நீங்க தேடி தேடி படிக்கும் போது உங்க மைண்ட்ல நல்லா இன்னும் ஃபுல்லா ஏறிடும். அப்போ ஒரு வாரம் சிலபஸை மட்டுமே படிங்க, ஒரு 50% ஏறிடும். மீதி இருக்கும்போது படிக்கிற டைம்ல எல்லாம் டாபிக் தேடுவீங்க, சிலபஸ் இது இருக்கான்னு. அப்ப மீதி எல்லாமே ஏறிடும். ஓகேங்களா? அப்போ சிலபஸ் வைஸ் நம்மளால ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணி படிச்சோம் அப்படின்னா அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த மூணுத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏன் ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கான ஆயுதமே இந்த நாலாவதா இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா, இந்த விஷயம் தான். என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாரும் சொல்றதாவே இருக்கட்டும், நானும் சொல்றேன், கன்சிஸ்டன்சி. இந்த விஷயம் இல்லைங்க, நம்ம ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலுமே தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஐடில ஒர்க் பண்றோம், இல்ல வேற ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். எந்த ஒரு ஒர்க்குமே ரெகுலேட்டா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்கள, கண்டினியூவா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்களா, ரெகுலேட் பண்ணி உங்க கண்ட்ரோல்ல வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல நீங்க தாங்க கில்லி. அதாவது நீங்க தான் ஸ்பெஷலைஸ் ஆயிடுவீங்க. ஸ்பெஷலைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஒர்க்கை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அப்போ அதே விஷயத்த நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம், ரொம்ப எமர்ஜென்சியா இல்ல நீங்க இன்னைக்கு நாள் ஒரு அரை மணி நேரம் தான் படிக்க முடியும், பரவாயில்ல படிங்க. அந்த படிப்புன்னு ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நேரமாவது நீங்க செலவு பண்ணுங்க. 10 நிமிஷம் தான் நீங்க என்னால படிக்க முடியும், எனக்கு அந்த அளவுக்கு தான் டைம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஒரு டாபிக் படிங்களேன், கன்சிஸ்டன்சியாவது மெயின்டைன் ஆகட்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நம்ம நேற்று ஒரு 10 நிமிஷம் படிச்சோம், அந்த 10 நிமிஷம் நம்ம இங்க படிக்கணும், படிக்கவே வேணாம்னு தோன்ற இடத்துல சரி ஒரு 10 நிமிஷமாவது படிப்போம் அப்படின்றது உங்களுக்கு தோணணும். அப்படி தோணா மட்டும்தான் உங்களால கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா சீக்கிரமா வேலை வாங்கிட்டு போயிடலாமே. யார்கிட்டயும் நம்ம கஷ்டப்படணும், இவ்வளவு பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எவ்வளவு பேச்சு வாங்குறாங்க சொந்தக்காரங்க கிட்ட, இல்ல வெளியிலயே எவ்வளவு இன்சல்ட் ஃபேஸ் பண்றோம். அதை விட ஒண்ணு இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுல்ல. அப்போ கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நம்பர் 5, இப்ப நான் 4 சொன்னேன் இல்லையா, அந்த 4த்துக்குமே இம்பார்ட்டன்ட் இதுதான். என்ன அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் காப்பாத்தி வச்சிருந்த 4 விஷயமும் இந்த ஒரு விஷயத்தால மாத்த முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரிவிஷன். நம்பர் 5 ரிவிஷன். ஓகேங்களா? நீங்க என்ன படிச்சாலும் சரி ரிவிஷன் பண்ணாம போகவே கூடாது. நீங்க படிக்கிறதுக்கான பலன் ஒட்டு மொத்தமும் சேர்த்து, இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயத்துக்குமான பலன் மொத்தமும் சேர்த்து இந்த 5ஆவதா நம்ம பண்றோம் பாத்தீங்களா ரிவிஷன், அதுலதான் அடங்கி இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு 2 டாபிக் படிக்கிறீங்களா, அடுத்த நாள் ஷெட்யூல்ல ரிவிஷன்ல போடுங்க. அந்த 2 டாபிக் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் போடுங்க. திரும்ப ஒரு 2 நாள் படிக்கிறீங்க, அடுத்த நாள் ஷெட்யூல் முன்னாடி படிச்சா ஒரு 4 நாள் படிச்சீங்களா, அதை ரிவிஷன்ல போடுங்க. ரிவிஷன் போட்டு போட்டு படிங்க. ஏன்னா நீங்க இப்ப ஒரு புக்கை எடுத்து முதல் நாளா நான் இந்த டேட்டாவை படிக்கிறேன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தியர்கள் இருக்கு, முகலாயர்கள் இருக்கு, இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாபிக்கை நீங்க நான் முடிக்கிறேன் அப்படின்னா படிச்சிருவீங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கேளுங்க, அது ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன உங்களுக்கு காணாம போயிடும்னா ரிவிஷன் காணாம போயிடும். ஓகேங்களா? ரிவிஷன் அங்க இருக்காது. அப்போ இதுக்கு பேர் படிக்கிறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் ரீடிங் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கிறது எப்போ உண்மையிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் 2 நாள் கண்டென்ட் படிச்சீங்களா, அதை எடுத்து 3ஆவது நாள் ரிவிஷன் பண்ணுவீங்களே, அங்கதான் நீங்க உண்மையாவே படிச்சதா அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க ரிவிஷன் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு பேர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு சின்ன எக்ஸாம் சால்வ் பண்ண நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே ரிவிஷன் முக்கியம். ரிவிஷன் ஒருத்தவங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சே தேவையில்லை. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் நம்ம ரிவிஷன் பக்காவா இருந்துச்சு அப்படின்ற போது மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து எழுதலாமான்னு யோசிக்கணும்.
ஓகேங்களா? ரிவிஷனே இல்லாதப்ப அரையும் குறையுமா படிச்சுட்டு போய் டெஸ்ட் பேட்ச் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நான் அந்த சொல்ற அந்த 5 விஷயத்த நீங்க நல்லா படிச்சு நல்லா இதை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை, கவர்மெண்ட் வேலை நிச்சயம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்க லைஃப்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரிசல்ட் தெரியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்மளுமே நம்ம அகாடமில என்ன பண்றோம் அப்படின்னா இதே டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நான் கண் கூட பார்த்திருக்கேன், நிறைய ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே சொல்லி வச்சதாவே இருக்கலாம், இல்ல நீங்க புதுசா இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதாவே இருக்கலாம். ஆனா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நம்ம படிக்கிறோன்றதை விட எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எதுக்காக படிக்கிறோன்றது செகண்டரி, எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் எந்த மாதிரியான வீடியோஸ்னாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம போடுறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா டெய்லியும் கிடைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கான வீடியோ டெய்லியுமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.